ஜூலு மக்களின் வரலாற்று சிறப்பான வெற்றி. 1879 ஆண்டு ஜனவரி 22 அன்று நடைபெற்ற இசான்ட்லுவானா போர் ஆங்கிலோ ஜூலு போரின் முக்கியமான திருப்பு முனையாகும். இந்த போரில் தென்னாப்பிரிக்காவின் ஜுலு பேரரசு உலகின் மிக சக்தி வாய்ந்த படையாக கருதப்பட்ட பிரிட்டிஷ் பேரரசின் படையை எதிர்த்து அபூர்வமான வெற்றியை பெற்றது. அக்காலத்தில் பிரிட்டிஷ் அரசு தென்னாப்பிரிக்காவில் தங்களின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த விரும்பியது. ஜுலு அரசன் செட்ஸ் வாயு ஆட்சி செய்த ஜுலு பேரரசு பிரிட்டிஷ் விரிவாக்கத்துக்கு முக்கிய தடையாக இருந்ததால் இருதரப்புக்கும் இடையில் போர் வெடித்தது. பிரிட்டிஷ் படைகள் நவீன துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் ஒழுங்கமைந்த இராணுவ கட்டமைப்புடன் இருந்தன. இதனால் அவர்கள் ஜுலு போராளிகளை எளிதில் வெல்ல முடியும் என்று எண்ணினர். இந்த அதிக நம்பிக்கையே இசான்ட்லுவானாவில் அவர்களுக்கு பேரழிவாக மாறியது. ஜுலு படைகள் பாரம்பரிய ஆயுதங்களான ஈட்டிகள் மற்றும் கேடயங்களை பயன்படுத்தினாலும் அவர்கள் கடுமையான பயிற்சி, ஒழுங்கு மற்றும் குழு தந்திரங்களில் சிறந்து விளங்கினர். குறிப்பாக மாடு கொம்பு என்ற போர் தந்திரம் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இசான்ட்லுவானா மலையின் அருகே முகாமிட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் தங்கள் பாதுகாப்பை முறையாக அமைக்கவில்லை. முகாமை சுற்றி பாதுகாப்பு அரண் அமைக்காததும் படையை பிரித்துவிட்டதும் பெரிய தவறாக அமைந்தது. இந்த சூழலை சரியாக பயன்படுத்திய ஜுலு படைகள் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தினர். அவர்கள் வேகமாக முன்னேறி பிரிட்டிஷ் படைகளை முற்றிலும் சுற்றி வளைத்து தாக்கினர். பல மணி நேரம் நீடித்த கடும் போரின் முடிவில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் மற்றும் அவர்களின் கூட்டுப்படையினர் உயிரிழந்தனர். இது பிரிட்டிஷ் பேரரசு அனுபவித்த மிக மோசமான தோல்விகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வெற்றி ஜுலு பேரரசின் இராணுவ திறமையையும் ஆப்பிரிக்க பழங்குடி படைகளின் சக்தியையும் உலகுக்கு எடுத்து காட்டியது. நவீன ஆயுதங்கள் மட்டுமே போர் வெற்றிக்கு காரணம் அல்ல என்பதை இந்த போர் நிரூபித்தது. இருப்பினும் இசான்ட்லுவானா வெற்றி நீண்ட காலத்தில் ஜுலு பேரரசை காப்பாற்றவில்லை. பின்னர் பிரிட்டிஷ் படைகள் கூடுதல் படை மற்றும் ஆயுதங்களுடன் திரும்பி வந்து ஜுலு பேரரசை தோற்கடித்தன. 1879 ஆண்டு ஜனவரி 22 அன்று நடைபெற்ற இசான்ட்லுவானா போர் காலனிய ஆட்சிகளுக்கு எதிராக உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு சக்தியை சின்னமாக்கியது. இன்று வரை இந்த போர் ஆப்பிரிக்க வரலாற்றில் வீரமும் தியாகமும் நிறைந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது.